சஞ்சு சாம்சனுடைய இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட், மை டியர் பொண்டாட்டி, பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கிற ஒரு போஸ்ட். இப்போ நடந்து முடிஞ்ச T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பொண்டாட்டிங்க ஃபேமஸ், நிறைய பிளேயர்ஸுடைய பொண்டாட்டிங்க வந்து வைரல். பூம்ராவுடைய ஓவரில் குதிச்ச தோனியுடைய பொண்டாட்டி, அதுக்கப்புறம் ஃபைனல் கப்பு வாங்கி செலிப்ரேட் பண்ணும்போது ஹர்திக் பாண்டியாவுடைய பொண்டாட்டி, அதுக்கப்புறம் இப்போ சஞ்சுவுடைய பொண்டாட்டி, அதுக்கப்புறம் வேறொரு பொண்டாட்டியும் ரொம்ப ஃபேமஸ். அதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ முழுவதும் பாருங்கள். உங்கள் கருத்தை வந்து கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி சஞ்சுவுக்கு நியூசிலாந்து டூரில் விளையாட வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் அந்த டூரில் ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் சஞ்சுவுடையது. ஸோ சஞ்சுவுக்கே ஒரு டவுட் வருது, நாம் 100% கிடையாது, இனிமேல் இந்தியன் டீமில் விளையாடுறதுக்கும் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டு சஞ்சுவுக்கு வருது. அப்படி இருக்கும்போது வேர்ல்டு கப்லலாம் சான்ஸே கிடைக்காது அப்படின்றத அவரே நம்புறாரு. அந்த நேரத்தில் தான் ஜெய்ஸ்வாலும் கில்லும் வேர்ல்டு கப் டீமில் இல்லை அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. ஸோ அவங்களுக்கு பதிலாக ஒரு கீப்பரை மட்டும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துப்போம், அதுக்கு வந்து சஞ்சுவே இருக்கட்டும் அப்படின்னு சஞ்சுவை செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் சஞ்சுவுக்கு தெரியும் நம்மளை வந்து பிளேயிங் லெவன்லலாம் எடுக்க மாட்டாங்க, சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா கீப்பராக கொண்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சஞ்சுவுக்கே தெரியும். சாதாரணமாக பல ஆண்களும் பொண்டாட்டிக்கிட்ட வந்து நீ என் கூட வராத, நீ என் கூட வந்தாலே எதுவும் நடக்காது, சனி உன்னால தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு அதிகமாக, எல்லாரும் கிடையாது, மனைவி கூட இருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியாது, அதனால் நிம்மதியாக இருக்கணும்னா மனைவி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் அதிகமான கணவர்களும் விரும்புவாங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோ டவுனாக இருக்கிற சஞ்சு வந்து சாருலதா கிட்ட, அதாவது சஞ்சுவுடைய மனைவி கிட்ட நீ என் கூடவே இரு, என் கூடவே வா அப்படின்னு வேர்ல்டு கப் அவர் விளையாடுற மேட்ச் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ சஞ்சுவுடைய மனைவி சாருலதாவும் சஞ்சு உடனே பயணம் பண்ணுறாங்க இந்த வேர்ல்டு கப்பில். சஞ்சு எங்கே போகிறாரோ அங்கெல்லாம். ஆனால் அப்படி இருந்தும் சஞ்சுவுக்கு வந்து 5 மேட்ச்சில் வாய்ப்பே கிடைக்கல, 5 மேட்ச் விளையாடுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஸோ இன்னும் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இல்லையா? நியூசிலாந்து டூரில் ஒழுங்காக விளையாடலை, இந்த வேர்ல்டு கப்லையும் நமக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம கரியர் கிட்டத்தட்ட முடிய போகுது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் சாதாரணமாக எந்த ஒரு பிளேயரும் நிற்பாங்க. சஞ்சு விரும்பின மாதிரி அவருடைய ஒய்ஃப் சாருலதா கூட இருந்ததுனால சஞ்சு சொல்கிறது தான் இதெல்லாம். ஸோ எனக்கு வந்து பெரிய ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்தது. நான் வந்து ஓரளவுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், எனக்கு விளையாட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது என் கூட எப்போதும் ஒய்ஃப் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாய்ப்பு கிடைக்குது. அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது நமக்கே தெரியும். சஞ்சுவுடைய கரியர்லேயே பெஸ்ட்டு 3 இன்னிங்ஸ் அப்படின்னா இந்த வேர்ல்டு கப்பில் சஞ்சு விளையாடினது தான் இல்லையா? இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கும் மிக முக்கியமான ஒரு பிளேயராக சஞ்சு இருக்கிறார். ஸோ அவர் சொன்ன மாதிரி தான் அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்து சாருலதா கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்ற அந்த ஒரு போஸ்ட் அவர் போட்டிருக்காரு. இங்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சாதாரணமாக பொண்டாட்டி கூட இருந்தாலே நமக்கு வந்து எந்த வேலையும் ஓடாது, ஒரே பிரச்சனை. பொண்டாட்டி கூட இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால் வந்து எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு பல கணவர்கள் இருக்கிற இந்த காலத்தில் வந்து அவ்வளோ டவுனாக இருக்கிற சஞ்சு வந்து தன்னுடைய பொண்டாட்டி கூட இருந்தால் என்னால் ஏதோ சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவருடைய சாதனைக்கு மிகப்பெரிய உறுதுணையாக சாருலதா இருந்திருக்கிறாங்க. இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் 4 பொண்டாட்டிங்க ரொம்ப வைரல் ஆனாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு தோனியுடைய ஒய்ஃப் சாக்ஷி பூம்ராவுடைய பால் அவுட் ஆகாமையே குதிச்சது. அதுக்கு அடுத்தது ஹர்திக் பாண்டியாவுடைய ஒய்ஃப் நதாஷா வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கப்புறம் ஹர்திக்குடன் அவங்க அடித்த அந்த ஒரு கும்மால். அதுக்கு அடுத்தது ரோஹித் சர்மாவுடைய ஒய்ஃப் ரித்திகா. அதாவது எல்லாரும் அங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, வேர்ல்டு கப் செலிப்ரேஷன் அப்படி போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கிரவுண்டு ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்த ரோஹித் சர்மா கிட்ட, இந்த பாரு நீங்கள் அவங்க கூடலாம் போய் சும்மா கும்மாலெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சாதாரண மனைவி ஒரு கணவன்கிட்ட எந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கண்டிப்பு. அவங்க அதை தான் பேசுனாங்களா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் ஏதோ ரோஹித் சர்மா கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிற அந்த ஒரு வீடியோ இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. ரோஹித் சர்மாவுடைய ஒய்ஃப் ரித்திகா, இப்போ சஞ்சுவுடைய ஒய்ஃப் சாருலதா, சஞ்சுவுடைய வெற்றிக்கு பின்னாடி இருந்த அந்த சாருலதா. சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு ஆள். அது வந்து வெஸ்ட் இண்டீஸுடன் இந்தியா வின் பண்ணும்போது அவருடைய அந்த செலிப்ரேஷன்லேயே தெரிஞ்சது. கையை தூக்கி கடவுளுக்கு வணக்கம் சொன்னது கிட்டத்தட்ட 18 மில்லியன் பேர் அதை வந்து லைக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சென்டிமெண்ட்டான ஒருத்தர் தான் சஞ்சு. செமிஃபைனல்ஸில் சஞ்சுவுக்கு முன்னாடி இருந்த அந்த குழந்தை, நேஷனல் ஆந்தம் பாடும்போது சஞ்சுவுக்கு முன்னாடி இருந்த அந்த குழந்தை 2 கையும் கூப்பி சஞ்சுவுக்காக வேண்டிக்கிற அந்த ஒரு காட்சி நம்ம பார்த்துருப்போம்.
அந்த குழந்தைய ஃபைனலுக்கும் கூட்டிகிட்டு வாங்க, ராசியான குழந்தையா இருக்குது அப்படின்னு சஞ்சு வந்து ஃப்ளைட்டுக்கெலாம் டிக்கெட் கொடுத்து அந்த குழந்தைய திருப்பியும் வர வச்சாங்க, எனக்கு ராசியான குழந்தை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு மனுஷன் தான் சஞ்சு. அது ஒரு சின்ன குழந்தையுடைய பிரார்த்தனை இல்லையா, அதை வந்து எப்படி கடவுளால் தட்ட முடியும்? கடவுள் அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தையுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ற மாதிரி அந்த 3 மேட்ச்லேயும் மிக சிறப்பாக விளையாடி சஞ்சுவுக்கு மேன் ஆஃப் த சீரியஸும் இந்தியாவுக்கு வேர்ல்டு கப்பும் கிடைக்கிறதுக்கு அந்த குழந்தையுடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக இருக்கும். சஞ்சுவை மாதிரியே கண்டிப்பாக அதை நானும் நம்புகிறேன். அதே சமயத்தில் ரொம்ப அமைதியான, வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அதிலலாம் வந்து ரொம்ப ஆடாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒரு மனுஷனாகவும் இருந்திருக்கிறார். இந்த வேர்ல்டு கப் ஃபைனல் வின் பண்ணதுக்கப்புறம் அந்த செலிப்ரேஷன் நடக்கும்போது சஞ்சு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு வீடியோவும் வைரல். அந்த ஒரு காட்சி வந்து பலருக்கும் ரொம்ப பாடமான ஒரு காட்சி. அதாவது நீ என்னதான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருந்தாலும் இல்லை ரொம்ப துவண்டு போயிருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும். எந்த நேரத்துலையும் வந்து ரொம்ப ஆடவும் கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப துவண்டு போகவும் கூடாது அப்படின்றத வந்து அந்த ஒரு காட்சியை உணர்த்துது. அவ்வளோ பெரிய வெற்றி. இந்த வெற்றிக்கு காரணமே அந்த வெற்றி செலிப்ரேஷன் அப்படி கொண்டாடுறதுக்கு முழு தகுதியும் இருக்கிற ஒருத்தர் தான் சஞ்சு. அப்படி இருந்தும் அமைதியாக ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்னை வந்து நீங்கள் விளையாடுறதுக்காக கூப்பிட்டீங்க, என்னுடைய கடமை எதுவோ அதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாந்தமாக அந்த சைடில் உட்காந்துருந்தார். அடுத்த நாளே கேரளாவுக்கும் கிளம்பி போயிட்டார். எனக்கு என்னுடைய அப்பா அம்மாவை பார்க்கணும், என்னுடைய சொந்தக்காரங்களை பார்க்கணும், கூட இருக்கிற நண்பர்களை பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு மனுஷன். அவ்வளோ பெரிய வெற்றி வந்து அவருடைய தலையில் ஏறவே இல்லை. இன்றைக்கி நார்த் இந்தியா ஃபுல்லாக சஞ்சுவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மெயினாக அந்த ஒரு கேரக்டர், எளிமையான அந்த ஒரு கேரக்டர், இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இந்த மனுஷனுக்கு எவ்வளவு சோதனைகள் இருந்தது, எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தது, அப்படி இருந்தும் ஜெயிச்சதுக்கப்புறம் இவ்வளவு சிம்பிளாக ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க சஞ்சுவை. எவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சாலும் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக சஞ்சுவை தான் பார்க்குறாங்க. இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறவங்கலாம் இருக்காங்க பாருங்கள், நிறைய ஸ்போர்ட்ஸ் மேனை பற்றி பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் சமீபத்திய ஒரு கதை சொல்லணும், சமீபத்திய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுடைய கதை சொல்லணும் அப்படின்னா தாராளமாக சஞ்சுவுடைய கதையை சொல்லலாம். மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு சஞ்சுவுடைய வாழ்க்கையில் சொல்கிறதுக்கு அவ்வளோ கதைகள் இருக்குது. இப்போ கேரளாவுக்கு போன சஞ்சு சாம்சன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு லோக்கல் டீ கடையில் உட்காந்துக்கிட்டு இந்த வேர்ல்டு கப்புக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி பிடிச்ச ஒரு கப் சாயாவை குடிச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கே இருக்கிற பசங்க கிட்டலாம் ஜாலியாக பேசிக்கிட்டு அவருடைய பொழுதை கழிச்சிக்கிட்டு இருக்கார். அப்புறம் கேரளாவில் சஞ்சுவுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். அதில் ஒருத்தர் நிதின் பாபு, அவர் வந்து ஒரு கார்மெண்ட் ஷாப் வச்சுருக்கிறாரு. அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே சஞ்சுவுடைய இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக, இந்த வேர்ல்டு கப்பில் சஞ்சு மேன் ஆஃப் த சீரியஸ் வாங்கினதுக்காக அந்த கார்மெண்ட் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற 82 ஸ்டாஃபுக்கும் 2000 ரூபாய் போனஸாக கொடுத்துருக்கிறாரு. ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் சஞ்சுவுக்கு இந்த மாதிரி ரசிகர்கள் இருக்காங்க. அப்புறம் நிறைய கல்யாணமானவங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படி சஞ்சு மாதிரியே உங்கள் மனைவி வந்து உங்களுக்கு பல விதங்கள்லையும் உறுதுணையாக இருந்திருக்கிறாங்களா? சஞ்சு மாதிரியே நீங்களும் யூ லவ் யுவர் பொண்டாட்டியா, அப்படி இல்லைன்னா எப்படி ரோஹித் சர்மாவுடைய அந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரியா அப்படின்றதெல்லாம் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஆனால் ஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஷேர்லாம் கூட பண்ண மறந்துடாதீங்க.